வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன். என்ன ஐயா கொய்யாவா? ஆமா பையில என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னே இல்லையா? அப்ப நில்லு, இப்ப சொல்லு. ஐயா, என் பையன் முத்துப்பாண்டி உங்க காலேஜ்ல தான் ஐயா படிக்கிறான். படிக்கட்டும். போன 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஃபீஸுக்காக என் வீட்டை வித்து 2 லட்சத்தை உங்க காலேஜ்ல கட்டினேன். மறுபடியும் 1 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டினாதான் பரீட்சை எழுத முடியும்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? நாங்கெல்லாம் ஏழைங்க. அடிக்கடி இப்படி பணம் கட்ட சொன்னா நாங்க எங்கயா போவோம்? அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ஃபீஸை விட அதிகமாவே கட்டிட்டோம். அதையும் மீறி சம்பந்தமே இல்லாம பணம் கட்ட சொன்னா நாங்க என்னையா பண்றது? சம்பந்தம் இருக்கு. இப்ப நீ நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு சும்மா ஏழைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. நான் காலேஜ் கட்டினதே பணக்கார பிள்ளைங்களுக்காக தானே. உன் புள்ள மாதிரி கவுன்சில்ல செலக்ட் ஆன பசங்களுக்கு இல்ல. என்னமோ அரசாங்கம் சொன்ன ஃபீஸ கரெக்டா கட்டினோம் தையோ தக்கன்னு குதிக்கிற. அரசாங்கம் சொன்னதை எவன் தான் கேக்குறான்? மது நாட்டுக்கோ வீட்டுக்கோ கேடுன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேட்டான்? ராவா குடிக்கல. உக்கார். புகை உயிருக்கு பகன்னு அதே அரசாங்கம் தான் சொல்லுச்சு. எவன் கேக்குறான்? புக்குன்னு மூஞ்சி மேலே ஊதல. ஏ சர்டிபிகேட் படத்தை 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க தான் பார்க்கணும் அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேக்குறான்? நமிதா படத்தை நடு சீட்ல உட்காந்து தலையை நட்டுன்னு பாக்கல. இவ்வளவு ஏன் மனைவி மட்டும் நேசிய எய்ட்ஸ் வருமானு யோசின்னு அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேக்குறான்? தாசி வீட்டுல போய் ஜல்சா பண்ணல. இதத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். அரசாங்கம் சொல்றதை நான் மட்டும் எப்படி கேட்க முடியும்? நான் ஒரு அயோக்கியன். மூஞ்சியே பார்க்காத. பணம் இருக்கா இல்லையா? அது பணம் இருந்தா படிக்க வை, இல்லனா நீ. அப்படி பார்த்தா நானும் ஒரு தந்தை முறைதான். கல்வி தந்தையோட விசிட்டிங் கார்டு. எனி டைம் கிளிங் 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 கால் மீ. 24 hours ஃப்ரீ சர்வீஸ். பாசத்தோட தான் போற. படிப்பு இல்ல, படுத்துருவா. நெக்ஸ்ட். இருந்த வீட்டையும் வித்தாச்சு, வேலை செய்யற இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு, சொந்த பந்தத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம். கட்டின புடவை தாலி முத கொண்டு வித்தாச்சு. இருக்கிறது இந்த உடம்புதான். எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவன் படிக்கணும். இந்த உசுறு இல்ல, உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல. என் பையன் பெரிய இன்ஜினியர் ஆகணும். யாரு வந்திருக்கேன் சொல்லு. நான் தான் கல்வி தந்து வந்திருக்கேன். என்ன இது சின்ன புள்ள தானே அழுதுகிட்டு இருக்க? அடிய கலியுக கண்ணகிய பெத்துட்டல. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளி உட்காரு. அச்சிக்கு அச்சிக்கு அச்சிக்கு. செருப்பு போடுறியான்னு பார்த்தேன். இந்த பாருடி, நானே முற்றம் துறந்த முனிவர் ஆயிட்டேன். இனிமேல் நீ முக்காடு போட்டு என்னடி பண்ண போற? சோப்பாரா, உன் பிள்ளைக்காக உன்னையே இழக்க துணிஞ்சித்தான என்ன இங்க வர சொன்ன. அதுக்கப்புறம் இந்த முந்தான உன் மேல இருந்தா என்ன, என் மேல இருந்தா என்ன? அருடி.
என்ன மன்னிச்சிடு. அதா 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 அவசரப்பட்டேனியே அவசரப்பட்டேனியே அதா 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 ஐயோ அதா அதா இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அதா அதா அவசரப்பட்டேனியே ஒளிதாக மாட்டா தானே நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன் ஆரீரோ ஆரோ ஆரீரோ ஆரோ ஆராரிராரோ உன் தாய் என்னை பாரோ கர்ப்பத்தில் மலர்ந்த கற்பூர மலரே என் சொந்தம் நீதான் வேறேதும் இல்லையே எனக்கான உலகம் நீதானே சாமி நீன்றி போனாலே வேண்டாமே பூமி உன் கண்ணில் வெள்ளம் வேண்டாமே செல்லம் உனக்கொன்று ஆனால் தாங்காது உள்ளம் ஊரெல்லாம் நகைத்தாலும் வாழ்கிறேன் உன்னாலே உறவெல்லாம் பகைத்தாலும் சிரிக்கிறேன் தன்னாலே ஒரு கோடி ஆசைகள் சேமித்தேன் உனக்காக உன்னை சுற்றி எப்போதும் வருகின்றேன் நிழலாக கண்ணே மணியே உயிரே நீ இன்றி வாழ்வா சாரி சார், என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இவன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது சார். வாயை திறக்கவே மாட்டா. இவனுக்கு இந்த மிஷன்லாம் பத்தாதியா? பத்தாது பத்தாது. வேற 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 அந்த வேற அந்த செவுத்துல ஓட்ட ஹோல்ஸ் போடுவாங்களே ஹோல்ஸ், அந்த மிஷன் பேர் என்ன? சொல் அந்த மிஷனோட பேர் என்ன? சொல்லு. அந்த ட்ரில்லிங் மிஷனை வச்சு இவன் மூளையில அப்படியே உள்ள விட்டுட்டு கூட கேளு, உங்க அம்மா வேண்டாம் கொலை பண்ணனே சொல்ல மாட்டாயா இவன் சொல்ல மாட்டான். யோ இவனை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு துணிய புழியற மாதிரி அப்படியே புழியணையா, இவனை புழியணும். நகரியா கல்விக்காக கற்பையே இழந்து தன் மகனின் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் கண்முன்னே இறக்கிறாள் இந்த மீனாட்சி. கர்ப்பத்தில் சுமந்த தன் தாயின் கற்பை சூறையாடியது வெளியுலகுக்கு தெரிந்தால் தாய்மைக்கே அவமானம் என்று கருதி கொலைப்பழியை தானே சுமந்து புழல் ஜெயிலுக்கு வருகிறான் இந்த முத்துப்பாண்டி. இவன் மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி தாயின் கற்பை கொச்சைப்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் இவன் காவல்துறையிடம் உண்மையை சொல்லவில்லை, நினைவளவில் நினைத்து பார்த்தான். மருதமலை மாமணி முருகையா. ஏண்டா அம்பிகளா, மனசுல அழுக்கோட உள்ள வந்தே உடம்புல இருக்கிற அழுக்க போக்க சாணம் பண்ணப்படாதா? ஏம்பா எழுந்துருங்கப்பா. வணக்கம். என்ன தலை கண்டுக்காம போறானுங்க?
பகவானே என்ன பாக்குற